இப்படி பார்க்கவே பஞ்சு பஞ்சா ரொம்ப கலர்ஃபுல்லான பிரியாணி, செம்ம ஃப்ளேவரான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் கீ, 3 ஸ்பூன் ஆயில், அதில் உப்பு, தயிர். இது செம்ம ஃப்ளேவர், செம்ம கலர் கொடுக்கும். யார் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. 2 விரல் சைஸ் பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிவிட்டு 4 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 50 60 கிராம் அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூனு, பட்டக்கிராம் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா பாதி எடுத்துகிட்டு, அதாவது ஒரு கட்டில் பாதி எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணி சுருங்கி வரட்டும். 4 தக்காளி நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டக்கிராம் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தயிர், 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி மட்டன் வெந்து வரட்டும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து 1/2 kg, அதாவது என்னோட கிளாஸில் 3 கிளாஸ் ரைஸ் வருது. ஸோ 3 கிளாஸ் ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ கனமான பாத்திரத்தில் அந்த மசாலாவை கொட்டிட்டு, ஸோ 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி, அது தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட தண்ணியை கொட்டிட்டு அதில் உப்பு போட்டுட்டு, உப்பு வந்து கொஞ்சம் கக்கிற மாதிரி இருக்கும். போட்டதுக்கப்புறமா 1/2 கிலோ ரைஸ் அதில் போட்டுட்டு 1 பாதிமா ரைஸ் வந்ததுக்கப்புறமா லெமன் ஆட் பண்ணிட்டு தம் விடுங்க. நான் காட்டின மாதிரி தம் விடுங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை உடச்சி அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணி சர்வ் பண்ண அல்டிமேட்டான பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.